சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை பகிர்வை கேட்பதற்கு நம்மை தயார் செய்ய ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆவியானவருடைய துணையை வேண்டி நாம் மன்றாடுவோம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாமாகுமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆழயம் முழுவதுமும் மகிமையால் நிரப்புமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆழயம் முழுவதுமும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் ஆகுமே. தாயும் தந்தையுமான இறைவா, கேட்கப் போகிற இந்த இறை வார்த்தை பகிர்வு எங்கள் உள்ளங்களில் ஆழப்பதிந்து நாங்கள் 30 மடங்காய் 60 மடங்காய் 100 மடங்காய் பலன் தர உமது ஆவியானவரை எங்களுள் அனுப்பியருளும். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய இருக்கிற அந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி உணவின் போது தன் சீடர்களோடு அவர் உரையாடின அந்த பகுதியை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் அருமையான ஒரு உருவகத்தை இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் தான் திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள், என்னை நட்டு வளர்ப்பவர் தந்தை. இப்போ தந்தைக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை மிக அருமையாக இந்த உருவகத்தின் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் தான் திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த கிளையோட பர்பஸ், அதன் நோக்கம் என்ன, இந்த கிளைகளுடைய நோக்கம் என்ன என்பதையும் ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் என்னோடு இணைந்திருந்து மிகுந்த கனி தர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இறைவன் நம்மிடம் விரும்புவது, அவர் திராட்சை கொடியாக இருக்கிறார், அவரோடு இணைந்திருக்கிற கனிகள் நாம் இணைந்திருக்கிற கிளைகள் நாம் மிகுந்த கனி தர வேண்டும். 2 காரியம் ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று, நாம் அவரோடு இணைந்திருக்கணும். 2வது, நாம் கனி தருகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இணைந்திருக்கணும், அவருக்காக நம்ம கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம விவிலியத்தில் தொடக்க நூல்ல முதல் அதிகாரம் வாசிக்கிற போது நம்ம வாசிக்கிறோம், கடவுள் மீன்களை படைக்கிற போது அவர் நீரை பார்த்து சொல்லுகிறார். நீரை பார்த்து சொல்றாரு, மீன்களை உருவாகுங்கள் அப்படிங்கிறார். நீரை பார்த்து சொன்ன உடனே அங்கு மீன்கள் உருவாகிறது. அடுத்து செடி கொடிகளை மரங்களை படைக்கிற போது ஆண்டவர் நிலத்தை பார்த்து சொல்றாரு, செடி கொடிகளை உருவாங்க அப்படிங்கும்போது அந்த நிலத்தில் செடி கொடிகளும் மரங்களும் உருவாகின்றன. அதே போல கடைசியாக மனிதனை படைக்கிற போது விவிலியம் சொல்லுகிறது, அவர் தன்னோடு அவர் பேசிக்கொண்டு
நான் ஒரு மனிதனை உருவாக்குவேன் அப்படின்னு அவர் தன்னோடு பேசிக்கொண்டு அந்த மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மீனை படைக்கும் போது நீரை பார்த்து பேசினாரு. மரங்கள் செடி கொடிகளை படைக்கிற போது நிலத்தை பார்த்து அவர் பேசினார். ஒருவேளை அந்த மீனை நீங்க நீரிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மீனால் வாழ முடியாது. நிலத்திலிருந்து மரத்தையோ செடியோ நம்ம பிடுங்கிட்டோம்னு சொன்னா அந்த மரமோ செடியோ வளர முடியாது. அதே போலதான் ஆண்டவர் மனிதரை படைக்கிற போது அவர் தன்னோடு பேசினார். அப்ப கடவுளோடு இருக்கிற உறவிலிருந்து ஒரு மனிதன் விலகிட்டான் அப்படின்னா அவனால வாழ முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நிறை வாழ்வா இருக்கணும் அப்படின்னா அவன் கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன தெரியுங்களா? ஒரு மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? கடவுளுடைய பிரசன்னத்துல வாழ்றது. உங்களுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம், பெரிய பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு பெரிய சொத்து பத்து நமக்கு இல்லாம இருக்கலாம், என்ற எதுவுமே இல்லை, ஆனா என்னோட கடவுளுடைய பிரசன்னம் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. எனக்கு நான் உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த நொடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னுடைய இதயத்துல நாள சுவைக்க முடியுது அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லைனாலும் அது எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்னைக்கு உள்ளத்துல உண்மையான நிம்மதி, உண்மையான சந்தோஷம் எப்போ வரும்னா எப்போ நான் கடவுளுடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்திருக்கிற பலர் நம்ம பலரை விட ஆசீர்வாதமானவர்களா இருக்கிறோம். நம்ம பலரை நம்மோடு ஒப்பிடுகிற போது, பிறரோடு ஒப்பிடுகிற போது நாம் பலரை விட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிலர் கார் வைத்திருக்கலாம், நமக்கு சொந்த வீடு இருக்கலாம், நல்ல ஒரு வேலையில் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தும் கூட யோசிச்சு பார்க்கலாம், என் மனசுல நான் நிம்மதியை அனுபவிக்கிறேனா? என் மனசுல சந்தோஷம் இருக்குதா? இல்லை எப்பயுமே ஒரு கழக்கத்தோட, ஒரு குழப்பத்தோட, எப்பயுமே ஒரு பயத்தோடவே என்னுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை நம்ம மனசுல எப்பயுமே ஒரு கவலை இருக்குது, எப்பயுமே ஒரு கழக்கத்தோட இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இழந்த ஒரு வெறுமையை நான் எனக்குள்ள உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், நான் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேனா? கடவுளோடு இணைந்து இருக்கிறவர்கள் தான் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ நமக்கு எப்போ சந்தோஷம்னா, எப்போ கடவுளுடைய பிரசனம் எனக்குள்ள இருக்குதோ, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவருடைய பிரசனம் இருந்துச்சுன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் மனதில் அமைதியும் நிம்மதியும் சமாதானத்தையும் நான் உணர்ந்து கொள்வேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேர் நான் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னுடைய இதயத்தில் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். நம்ம கேட்டுக்கணும், இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம்? ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? நான் சொன்ன மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிரசன்னம். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்பது கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து விடுவது. என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியல, நான் ஜெபிக்கிற போது ஆண்டவருடைய அந்த அன்பை, ஆண்டவருடைய நேசத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடியலன்னா அதை விட ஒரு பெரிய சாபக்கேடு எதுவும் கிடையாது. அதுதான் பெரிய தண்டனை. கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுமை. அப்போ நீங்கள் நாம் யோசிச்சு பார்ப்போம், நரகம்னா என்ன, விண்ணகம்னா என்ன? விண்ணகம் என்பது ஆண்டவர் இருக்கிற இடம் விண்ணகம். ஆண்டவர் கூட இருக்கிற இடம் விண்ணகம். ஆண்டவர் இல்லாத இடம் நரகம். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளல அப்படின்னா, ஆண்டவர் நான் என் வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நான் எல்லாம் இருந்தும் நரகத்தில் வாழ்வதற்கு அது ஒப்பாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்னால் உணர்ந்து கொள்ள முடியுதா? எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு எவ்வளவு தூரம் இருக்குது? நான் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வந்து இங்கே உட்கார்ந்து ஜெபிக்கிற போது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்கிறேனா? ஆண்டவருடைய உடனிருப்பை நான் உணர்ந்து கொள்கிறேனா?
இன்னைக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கிளை கொடியோடு இணைந்திருந்தாதான் கனி தர முடியும். இன்னைக்கு ஆண்டவரோடு இணைந்திருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக மாறும். இன்னைக்கு பல நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிடுறாரு, ஆண்டவர் என்னை விட்டு போயிடுறாரு. நோ, இல்லை. கடவுள் நம்மை விட்டு என்றுமே போவது கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு முறை பாவம் செய்கிற போதும் நாம ஆண்டவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறோம். அவர் அங்கேயே தான் இருக்கிறார். நாம தான் ஆண்டவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, முதல் பெற்றோர் பாவம் செய்கிறாங்க, கடவுள் அவர்களை தேடி வருகிறார். அவங்க என்ன பண்றாங்க? ஓடி ஒழித்து கொள்ளுகிறாங்க. கடவுள் பார்வையிலிருந்து அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. நான் கடவுள் பக்கத்தில் வருவதற்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பாவம் செஞ்சுட்டான்னு அவங்க தெரிஞ்ச உடனே ஆண்டவரை விட்டு அவர்கள் விலகி போய் விடுகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இதுதான். கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு போறதில்லை. பாவம் செய்கிற ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கோம், தொலைவில் போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம தொலைந்து போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் என் வாழ்க்கையில் உணர முடியுதா? ஒருவேளை நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் எனக்கு அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மோடு நெருங்கி வரணும், உங்கள் பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை என்பது, ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது, அது நரகத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. நரகத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. இப்படி யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கை ஒருவேளை வெறுமையா இருக்குது, ஒரு பாலைவன வாழ்க்கையா இருக்குது, ஒரு கனி கொடாத ஒரு வாழ்க்கையா இருக்குதுன்னா, நீங்க நாம யோசிக்க வேண்டிய காரியம், எனக்கும் இறைவனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு என் வாழ்க்கையில வெறுமை, எல்லாத்துலேயும் வெறுமை, எதை எடுத்தாலும் அதுல வெறுமை தான் இருக்குது. ஒரு பாலைவன வாழ்க்கையா என்னோட வாழ்க்கை இருக்குது, ஒரு வறண்ட வாழ்க்கையா இருக்குது, ஒரு உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையா என்னோட வாழ்க்கை இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கணும், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? எனக்கும் கடவுளுக்குமான உறவு எவ்வளவு தூரம் ஆழமா இருக்கிறது நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதர் ஒரு அழகான மரத்தை வளர்த்தார். நல்ல மரம் வளர்ந்து பெருசாயிருச்சு, ஒரு கனி கொடுக்கிற மரம். அப்போ அவர் அந்த மரத்தில் வளர்த்தி பெருசானோன்னு அவர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். நல்ல இலைகளெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. அவர் போய் அந்த மரத்தில் அந்த கனியை தேடுகிறார். கனியை பார்க்குறாரு, கனி அதில் இல்லை. அப்போ அதுக்கு கொட்டி உரம் போடுறாரு, தண்ணி ஊற்றுறாரு, எல்லாம் செய்கிறார். தன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஆனாலும் அந்த மரத்தில் கனியே இல்லைனா அந்த மரம் பார்ப்பதற்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. அப்போது இவனுக்கு என்ன இத்தனை நான் முயற்சி எடுக்கிறேன், இவ்வளவு தூரம் இந்த மரத்திற்காக உழைக்கிறேன், ஆனாலும் இது கனி கொடுக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஊர்லேயே வயது முதிர்ந்த ஒருவரை கூட்டிட்டு வர்றார். கூட்டு வந்து காட்டுறாரு மரத்தை. இந்த மரத்துக்கு என்ன பிரச்சனை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவரும் மரத்தை சுற்றி பார்க்குறார். பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே வாங்க, கீழே பாருங்க, வேற பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேற பார்க்குறாங்க. பாருங்க, மரம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த வேறு இன்னும் ஆழம் பிடிக்காமல் இருக்கிறது, இன்னும் இந்த வேறு மரத்தோடு ஒட்டாமல் இருக்கிறது, எனவே இது கனி கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை ஒத்த ஒரு நிகழ்வை நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் பயணமாய் போய்கொண்டிருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு அத்தி மரம் இருக்கும். அந்த அத்தி மரம் பசுமையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறனால அதில் ஏதாவது கனி கிடைக்குமா என்று சொல்லி அந்த அத்தி மரத்தில் போய் அவங்க தேடுவாங்க. அதில் ஒரு கனியும் இருக்காது. அப்போ ஆண்டவர் அதை சபித்து விட்டு போய்விடுவார். அப்போ மாலை வேளை அவங்க திரும்பி வருகிற போது அந்த மரம் பட்டு போயிருப்பதை இவர்கள் பார்ப்பார்கள். இப்போ வெளியில் பார்க்கறக்கு அந்த மரம் ரொம்ப அழகா பச்சை பசேல் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள கனி கொடாத மரமாக அது இருக்கிறது. இன்னைக்கு கடவுளுக்கும் நமக்குமான உறவு அப்படிப்பட்டதாக இருக்கலாம்.
இன்னைக்கு வெளியில நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருப்போம், தவறாம எல்லா ஆலய நிகழ்வுகளுக்கும் வருவோம், நவநாளுக்கு போவோம், பாவ சங்கீதனை எடுப்போம், நம்ம பக்தி முயற்சிகளில் பங்கெடுப்போம், தியான கூட்டங்களுக்கு போவோம், நற்கருணை ஆராதனைகளில் பங்கெடுப்போம், எல்லா காரியத்தையும் ஜெபமாலை சொல்லுவோம், பைபிள் வாசிப்போம், எல்லாம் செய்வோம். வெளியில் பார்ப்பதற்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் நம்ம பார்க்குற நபர்கள் சொல்லுவாங்க, ஓ இவங்க ரொம்ப பக்தியானவங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழப்பட்டவர்கள், இவங்க எப்பயும் ஆலயத்தில் தான் இருப்பாங்க, எப்பயும் ஜெபித்து கொண்டு தான் இருப்பாங்க, ரொம்ப பக்தியானவங்க, இப்படி எல்லாம் நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எந்த இடத்துல இருக்கு. வேற யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. வெளியில பார்ப்பதற்கு நம்ம ரொம்ப பக்திமான்களா, ஆன்மீகவாதிகளா, ஜெபிக்கிறவர்களா தெரியலாம். ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும், எனக்கும் கடவுளுக்குமான உறவில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணலாம், நிறைய பக்தி முயற்சிகள் செய்யலாம், விவிலியத்தை எல்லாம் எடுத்து வாசிக்கலாம், ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டும் என் மனசில் வன்மத்தை வைத்து கொண்டிருப்பேன், அடுத்தவர்களை பற்றி புரணி பேசிக்கொண்டும் அவதூறு பரப்பி கொண்டும் இருப்பேன், ஆணவத்தோடு இருப்பேன், செருக்கோடும் தலைகணத்தோடு இருப்பேன், என் வீடுகளில் நான் வச்சாதான் சட்டம் இருக்கணும்னு இருப்பேன், இப்படியெல்லாம் மனநிலை, மன்னிக்க முடியாமல் இருப்பேன், என் கூட பிறந்த சகோதரனையும் சகோதரியும் நான் மன்னிக்க மாட்டேன், என்னுடைய தாய் தந்தையரை நான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு எதிராக அவங்க பேசுகிற அந்த ஒரு சின்ன வார்த்தை, அவங்க செய்த ஒரு சின்ன செயலை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு வைராக்கியத்தோடும் வன்மத்தோடு நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னால், நாமும் அந்த அத்திமரம் போல தான். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஜெபிக்கிறவங்களா, ஆன்மீகவாதிகளா, பக்திமான்களாக இருக்கலாம், ஆனால் கனி தராத மரங்கள் நாமெல்லாம். இன்னைக்கு உங்களையே நீங்கள் சுய ஆய்வு, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் நினைக்கலாம், நான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், ஏன்னா எல்லா ஜப வழிபாடுகளிலும் பங்கெடுத்துக்கிறேன், எல்லா ஜபங்களையும் செய்கிறேன். அது அல்ல, உங்கள் வாழ்க்கை கடி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? எனக்கு எதிராக தீமை செய்த என் சகோதரனையும் சகோதரியும் என்னால் மன்னிக்க முடிகிறதா? எனக்கு எதிராக பேசுகிறவங்களை அவங்கள நேசிக்க முடிகிறதா? இன்னைக்கு பிறரை பற்றி அவதூறு பேசாம, புரணி பேசாம என் நாவை நான் கட்டி காப்பாற்ற முடிகிறதா? வன்மத்தோடும் வைராக்கியத்தோடும் இல்லாம அன்போடும் நேசத்தோடும் என்னால் இருக்க முடிகிறதா? அதுதான் உண்மையான ஆன்மீகவாதி. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்கிறது உங்க ஆன்மீகத்தினுடைய அடையாளம் அல்ல. இன்னைக்கு தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னோட ஆன்மீகம் நான் நிறைய ஜெபிச்சா ஆன்மீகவாதி இல்லை. பரிசெயரும் வரிதண்டவரும் ஜபிக்க போகும்போது அந்த பரிசெயர் சொல்றதை பாருங்க, நான் 3 வேளை நான் வாரத்தில் 3 நாள் நோன்பு இருக்கிறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், நான் 10ல் 1 பங்கு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். ஆனால் கடவுள் சொல்றாரு, அவனுடைய ஜபத்தை அல்ல, பின்னாடி தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிற அந்த வரி தண்டுபவனுடைய ஜபத்தை தான் நான் கேட்டேன் ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ நாம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு நாம அந்த பரிசெயரை போல இருக்கலாம், எல்லா வழிபாடுகளையும் செய்துகிட்டு அதே சமயம் உள்ளத்தில் வன்மத்தோடும் வைராக்கியத்தோடும் மன்னிக்க முடியாத மனநிலையோடும் கோபத்தோடும் இருந்து கொண்டிருந்தோன்னு சொன்னால், நாம் எல்லோரும் அந்த கனிகொடாத அந்த மரத்தை போல தான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, பரிசெயரை பார்த்து சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 23, 27, 28 வாசகங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மனசில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு வாசகம். மத்தேயு 23, 27, 28. நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், பரிசேயர்களே நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். நீ கல்லறையெல்லாம் பார்க்குறோம். இப்போ எங்கள் காந்திபுரம்லாம் வந்தீங்கன்னா அங்கே கல்லறை இருக்குது, ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க, எல்லாம் பளிங்கு கல், மார்பிள், டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பாத்துவே. கல்லறைகள் பார்ப்பதற்கு வெளியில் அழகாக இருக்குது, எல்லாம் அருமையாக இருக்குது, அருமையான சிலுவைகள், ஃபோட்டோஸ், நல்லா அந்த கல்லறைகள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கல்லறைகள்லாம், அந்த கல்லறைகளுக்குள்ளே இருக்கிறது என்ன? அழுகி போன சதை, நாற்றம் எடுக்கக்கூடிய சதைகள் இல்லையா, உலர்ந்து போன எலும்பு, புழுக்கள் தின்கிற சதைகள். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கை
அப்படி இருக்கலாம். அதான் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கலைகளை வெளியில பார்க்கறதுக்கு நீ ரொம்ப பர்ஃபெக்டா அழகா இருக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள நாட்டம் எடுத்து போய் புழுக்கள் திங்கிற சதைகளோடும் உலர்ந்து போன எலும்புகளோடும் நீ இருக்கிறாய். இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம உண்மையாவே ஆன்மீகவாதிகள் சொன்னா நாம் நம்முடைய வாழ்க்கை, அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில அன்பு, மகிழ்ச்சி, மன்னிப்பு, நேசம், பாசம், கனிவு இதெல்லாம் வெளிப்படணும். தாழ்ச்சி இதெல்லாம் வெளிப்படணும். இதுதான் உண்மையான ஆன்மீகவாதியினுடைய அடையாளம். இதுதான் உண்மையான பக்தருடைய அடையாளம். எத்தனை ஜெபமாலை சொல்றோம், எவ்வளோ வழிபாடு, அதெல்லாம் தேவை. அந்த வழிபாடுகள், நம்ம பங்கெடுக்கிற திருப்பலி வழிபாடுகள், ஜெபமாலை, பைபிள் வாசிக்கிறது, இது உங்களை நீங்க கணிதர்களாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றாத எந்த வழிபாடும் பயனற்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு நான் வெறும் அந்த மரத்தை போல வெளியில பார்க்கறதுக்கு அழகா, ஆனா உள்ள கனி கொடாத மனிதனாக இருக்கிறேனா? நம்ம உண்மையாகவே கடவுளோடு இணைந்திருந்தோம், உண்மையாகவே நம்ம வாழ்க்கை இறைவனோடு இணைந்த வாழ்க்கையா இருந்துச்சுன்னா ஈஸியா அவங்க மனிதங்களை கண்டுபிடிச்சலாம். அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில அந்த கனி வெளிப்படும். அந்த வாழ்க்கையில கனி வெளிப்படும். நீங்க பைபிள்ல வாசிக்கிறோம், அவங்க வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். பாருங்க, மோசே கடவுளோடு இருந்தார். அவர் வழியா ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எகிப்திலிருந்து மீட்டவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். தாவீது ஆண்டவரோடு இருந்தார். அவருடைய வாழ்க்கை அந்த இஸ்ராயேல் யூத மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருந்துச்சு. அப்ப நம்ம கடவுளோடு இருக்கிற போது நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை மாறும். இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு என் வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதா இருக்கிறது? எவ்வளோ பேருக்கு என்னோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது? கடவுளை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா, பைபிள் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது, சிம்சோன். நமக்கு தெரியும், அவர் கடவுளுக்கு நாசீரன் அர்ப்பணிக்கப்பட்டவர். அவர் கடவுளோடு இருந்தார். கடவுள் சொன்னபடி அவர் அந்த திராட்சை ரசத்தை குடிக்காம, தன் முடியை சவரம் செய்து கொள்ளாம, ஆண்டவரோடு இருந்த வர, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்த வர, அவருடைய வாழ்க்கை ஒரு பவர்ஃபுல்லான வாழ்க்கை, ஒரு சக்தியான வாழ்க்கை. யாரையும் அவரை தோற்கடிக்க முடியல. ஆனா அதே சமயம் அதே சிம்சன் ஆண்டவரை விட்டு விலகி போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த உடனே அவன் பாருங்க, அவனுடைய நிலைமை எல்லோரும் கேலி செய்கிற, அது வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ, யாரும் அவனை வென்று முடியும், எல்லாரையும் அவன் தோற்கடிச்சான். ஆனா அவனுடைய நிலைமை அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவா அந்த மக்கள் பார்த்த அவன் ஆண்டவரை விட்டு விலகி போன உடனே நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம், அவன் நிலைமை என்ன ஆகுது? அவன் கண்களை பிடுங்கி விடுகிறார்கள். அவன் கண்களை பிடுங்கி அவன் பார்வையற்றவனா மாறிடுறான். அதுக்கப்புறம் அங்க பெலிஸ்தியர்கள் அவனை கோமாளித்தனம் பண்ண வைக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஹீரோவா எல்லாராலும் போடப்படவனா இருந்த அவனை சர்க்கஸ் காட்டுற ஒருத்தர் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவன் மற்றவங்களுக்கு சிரிப்பு நகைப்புக்குரிய ஒரு பொருளாக அவன் மாறி போகிறான், ஆண்டவரை விட்டு விலகினோன்னு. இப்போ இன்னைக்கு நமக்கும் இந்த செய்தி தான். நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்வு ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையாக, வழமையான வாழ்க்கையாக, கனி கொடுக்கிற வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னா நான் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆண்டவரை விட்டு நான் விலக என் வாழ்க்கையில் நான் ஒரு கிளையிலிருந்து, அந்த திராட்சை கொடியிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த கிளை போல நம்முடைய வாழ்க்கையும் உலர்ந்து போகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு இறைவன் நம்ம கொடுக்குற செய்தி, இன்னைக்கு நாமும் சுய ஆய்வு செய்து பார்க்கணும். நான் இன்னைக்கு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேனா? என்னோட ஜெபத்தில் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேனா? ஒரு வேளை இல்லை, என்னால் ஆண்டவருடைய பிரசன்ன இல்லை, நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன், இது யாரும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களே சுய ஆய்வு செய்து பார்த்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளணும். இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய ஜெபத்தின் வழியாக, விவிலிய வாசிப்பின் வழியாக, நற்கருணை சந்திப்பின் வழியாக, பாவ சங்கீதனத்தின் வழியாக இன்னும் அதிகமான ஆண்டவருடன் நெருங்கி வரணும். அது என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள்லாம் ஒரு சில நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் நல்ல ஆன்மீகவாதி, நான் நல்லா ஜெபிக்கிறேன், கடவுள் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கலாம், நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே ஆன்மீகவாதியான எப்படி நீங்கள் பார்க்கணும்? உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? மனசில் எந்த வன்மமும் வைராக்கியமும் வஞ்சகமும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் அன்பு செய்து பொறுமையோடு தாழ்ச்சியோடு உங்களால் இருக்க முடியுதா? அப்படின்னா நீங்கள் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க. இல்லை, நான் நல்லா ஜெபிப்பேன், எல்லா பக்தி முயற்சியும் ஈடுபடுவேன், ஆனால் அதே சமயம் நான் வன்மத்தோடும் வஞ்சகத்தோடும் கோபத்தோடும் மன்னிக்க முடியாத மனநிலையோடும் இருப்பேன்னு சொன்னா நம்ம இன்னும் ஆண்டவரோடு இல்லை என்பதுதான் பொருள். அப்போ இன்னைக்கு முதல் செய்தி தான், இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்ம ஆழப்படுத்துவோம். ஆண்டவரோடு இணைந்திருக்க நம்முடைய வாழ்க்கையை அவர் பலப்படுத்துவார், நம்ம வாழ்க்கையை வளமையாக்குவார். வறண்டவரும் நம்முடைய வாழ்க்கை வளமையாகும், பாலைவன வாழ்க்கை செழுமையாய் மாறும். நம்ம கனி கொடுக்கிற மனிதர்களாக நாம் மாறுவோம். ஆண்டவரோடு இணைந்திருக்கணும், முதல் காரியம். இன்னைக்கு ரெண்டாவது இறுதி வார்த்தை, இன்னைக்கு ரட்சகருடைய இறுதி வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும், நீங்கள் மிகுந்த கனி தந்து சீடராக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ நீங்கள் நாம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு நான் கனி தருகிறவனாக இருக்கிறேனா? இன்னைக்கு நான் கனி தருகிறவனாக இருக்கிறேனா? நீங்கள் நம்ம ஏன் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கணும்? ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தால் தான் கனி தர முடியும். ஏன் கனி தரணும்? நம்ம கனி தந்தால்தான் அது தந்தை கடவுளுக்கு மாட்சி அளிக்கிறது. எனவே நாம் கனி தர வேண்டும். நம்ம அது பாருங்கள், ரொம்ப அருமையாக சொல்லுது. சாதாரண நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருக்கணும், அதுதான் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறதுன்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம மிகுந்த கனி தருகிறவர்களாக இருக்க வேண்டும். எது இந்த கனினா என்ன? ஒரு மரம் இருக்குது, இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாங்காய் மரம் இருக்குது, அந்த மாங்காய் மரத்தில் நிறைய கனி, நூற்றுக்கணக்கான மாங்காய் பழுத்து தொங்குது. அதில் ஏதாவது ஒன்றையாவது அந்த மரம் சாப்பிட முடியுமா? அந்த மரம் முழுக்க மாங்காய் இருக்கலாம், ஏதாவது ஒன்று அந்த மாங்காய் அந்த மரம் சாப்பிட முடியுமா? அந்த கனி பிறருக்கு தான். அப்போது இன்னைக்கு நீங்கள் கனி தருகிறவர்கள் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறணும். எனக்கு இல்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை மாறணும். அப்போ இது எந்த கனியை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்? எந்த கனி கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும்? கலாத்தியர் புத்தகம் வாசிப்போம், 5ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. கலாத்தியர் 5:22. யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோன்னா இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேணும். சும்மா 1-2 பார்ப்போமே. அன்பு. எத்தனை பேர் அன்பு இருக்கிற கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அன்போடு இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையாக நான் அன்போடு இருக்கேன், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், யார் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை, எல்லார் மேலே எனக்கு அன்பு தான் இருக்குது, யாரை பற்றி நான் குறை பேச மாட்டேன், யாரை பற்றி அவதூறு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, அக்கா மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்க. இங்கே சுருவத்தை எடுத்துகிட்டு அவங்கள மட்டும் பிரைஸ். நல்லது, சந்தோஷம் அப்படி இருந்தீங்கன்னா. அப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், அன்புங்கிற கனி எனக்குள்ள இருக்கிறதா? மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்குதா? அந்த மகிழ்ச்சி நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவனா இருக்கிறேனா? இன்னைக்கு பல நேரம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்குதா? மற்றவங்களை சிரிக்க வைக்கிறத விட
அவங்கள கண்ணீர் விட வைக்கிறது நான் நேரங்கள் தான் அதிகமாக இருக்கு. நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை விட அவங்க உள்ளத்தை கிழிச்சு கண்ணீரையும் ரத்தத்தையும் வர வைக்கிற வார்த்தைகள் தான் நம்ம நிறைய நேரம் பேசுகிறோம். இப்போ நம்ம மகிழ்ச்சிங்கிற கனி நமக்கு இருக்குதா? அமைதி, நீங்கள் நம்ம மற்றவங்க வாழ்க்கையில் அமைதியை கொடுக்குறோமா? நீங்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் செயல்களும் மற்றவங்க வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்துகிறதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நம்ம குடும்பங்களில் பல சண்டைகளுக்கு காரணம், பல உறவுகள் உடைந்து போறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தரை பற்றி சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை. நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், இந்த மாதிரி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இவங்க போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது இன்னும் 2 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லி அவ்வளோதான், அந்த உறவே உடைஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் நம்ம அமைதியை ஏற்படுத்துகிறவங்களா இருக்கிறதுக்கு பதிலாக, இன்னைக்கு பாலங்களை கற்றவங்களா இருக்கிறதுக்கு பதிலாக தடுப்பு சுவர்களை ஏற்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க உறவுகளை இணைப்பதற்கு பதிலாக உறவுகளை உடைக்கிறவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு அமைதி இருக்குதா? இது ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கனிகள் வெளிப்படுகிறதா? இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கானது. அப்போ என்னுடைய வாழ்க்கை கனி தருகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்பது ஒரு பொருள். அப்போ இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கேள்வி, இது கொஞ்சம் சம்மந்தம் இல்லை தான், ஆனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு மனிதர் ஆவியால் நிறைந்திருக்கிறார் என்று எப்படி நாம் கண்டறியலாம்? ஒரு மனுஷன் இவங்க ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரியும்? என்ன சத்தமா? யாரு? வெரி குட். ஒரு சின்ன ஒரு காரியம் சொன்னேன். சரி, எங்களை ஒரு குருவானவர் எடுத்துக்கோங்க. ஒரு குருவானவர் இருக்கிறார். அந்த குருவானவர் அவர்கள் வல்லமையாக பிரசங்கம் வைக்கிறார், நல்ல வல்லமையாக பிரசங்கம் வைக்கிறார். ஓகேவா? ஒன்று, அவர் தொட்டு ஜபம் பண்ணால் நோய்கள் குணமாகிறது. அவர் தொட்டு ஜபம் பண்ணால் நோய்கள் குணமாகிறது. அவர் ஒரு பேய் பிடிச்சவங்களை கொண்டு வராங்க, ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பேய் அவங்களை விட்டு ஓடி போகிறது. அவர் ஜெபிக்கிற போது அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கிறார். பயங்கர கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறார். அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். அவருக்குள்ள ஆவியானவர் செயல்படுகிறார். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு? பிரைஸ் தி லார்ட். சொல்ல முடியாது. ஒருத்தங்க நோயை குணப்படுத்துறாரு, ஒரு ஃபாதர் நல்லா பிரசங்கம் வைக்கிறாரு, பேயை ஓட்டுறாரு, கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாரு. நம்பிக்கை யாக்கோபு புத்தகம் சொல்லுவாங்க இல்லையா, செயலற்ற நம்பிக்கை செத்த விசுவாசம், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். ஏன்னா சாத்தான் கூட நம்பும் இல்லையா? ஆண்டவர் சோதிக்கும் என்ன சொல்லுது, நீ கீழே குதி, வானத்தில் உன்னை காப்பாற்றுவாங்க. அது கூட நம்பும், ஆனால் செயல்படுத்தாது. நமக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். அப்போ நம்பிக்கை செயலாட்டாதது நம்பிக்கையே பிரயோஜனம். நானும் நம்புகிறேன், சாத்தானும் நம்பிட்டு தான் இருக்குது. நம்புறது வாழ்க்கையாகணும். இப்போ வெறும் நம்பிக்கையால் பிரயோஜனம் இல்லை. அப்போ அதே போல் இன்னைக்கு நான் ஆவியான நான் சொன்ன பேய் ஓடலாம், நோய்கள் குணமாகலாம், வல்லமையாக நற்செய்தி பறைசாற்றலாம். இதெல்லாம் செய்யுந்தா கூட நான் ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேனா? தெரியாது. ஏன் தெரியாது? வாசிங்க மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 22, 23. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 22, 23. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உமது பெயரால், யாரா ஒருத்தர் வாசிங்கனே, சத்தமா எல்லாம் வாசிக்க. உமது பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டவில்லையா? சூப்பர். இல்லை, நானே வாசிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? நாங்கள் உம் பெயரால் பேய்கள் ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர்.
அதற்கு நான் அவர்களிடம் என்ன சொல்வார் ஆண்டவர்? உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனிதர் கடவுளோடு இருக்கிறார், ஆவியானவரால் நிறைந்திருக்கிறார் என்பதனோட அடையாளம் அவர் செய்கிற வல்ல செயல்கள் அல்ல, அவர் ஆவியால் நிரம்பி அவர் அந்நிய பாஷை பேசுறது அல்ல, அவர் நோய்களை குணப்படுத்துறது அல்ல, பேய்களை ஓட்டுறது அல்ல, அவர் கனி தருகிறவராக இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். அவர் வாழ்க்கையில் அன்பு இருக்குதா? அவர் வாழ்க்கையில் அவர் மற்றவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறாரா? மற்றவர் வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கிறாரா? பிறரோடு கனிவோடு நடந்து கொள்கிறாரா? தன்னடக்கத்தோடு இருக்கிறாரா? தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறாரா? இந்த கனிகள் யாருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அவர்கள் தான் ஆவியால் நிறைந்தவர்கள். இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை, அந்த ஃபாதர் போகிறாங்க, அங்கே போங்க, அவர்கிட்ட போனால் நல்லா பேய் ஓடும், இங்கே போனால் நோய்க்கு குடும்பம். ஃபாதரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஃபாதருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அதை செய்கிறவர் யார்? கடவுள் செய்யணும். நீங்கள் மனிதரை தேடி போகக்கூடாது, கடவுளை தேடி போகணும். ஒருத்தங்க நீங்கள் நிறைய நம்ம ஏமாந்துடுறோம். நீங்கள் நிறைய ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ்க்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா? எங்கே போகிறாங்க? அங்கே போனால் நோய் குணமாகுது, அங்கே போனால் இறைவாக்கு உரை பயங்கரமாக இறைவாக்கு உரைக்கிறாங்க, பேய்கள் ஓடுகிறது. அது அல்ல, அது அல்ல அடையாளம் ஆவியால் நிறைந்த திருச்சபைக்கு, அது அல்ல அடையாளம் ஆவியால் நிறைந்த மனிதருக்கு. ஆவியால் நிறைந்த மனிதர் தூயாவின் கனிகளை கொண்ட மனிதராக இருப்பார். அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் பொறுமையும் பரிவும் நன்மையும் தன்னடக்கமும் கனிவும் கொண்ட மனிதராக அவர் இருப்பார். அதுதான் ஆவியானவர்களுடைய அடையாளம். இன்னைக்கு நம்ம இதை பார்த்து மிஸ்லீட் ஆகிடக்கூடாது, தவறாக போய்விடக்கூடாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தன்னடக்கத்தோடு இருக்கிறாங்களா, தாழ்ச்சியோடு, இதை பாருங்க. இதுதான் ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறானா இல்லையா என்பதை சோதிப்பறிவதற்கான அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு போகிறாங்க, போய் புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளுக்கு போகிறாங்க, சர்ச்சஸ் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அங்கே தான் ஆவியானவர் இருக்கிறார், அங்கே தான் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோம், அதுதான் உண்மையான திருச்சபை, அதுதான் ஆவியானால் நிறைந்த திருச்சபை. நான் சொல்கிறேன், கத்தோலிக்க திருச்சபை தான் ஆவியானவரால் நிறைந்த திருச்சபை. காரணம் என்ன? இங்கே தான் இந்த தூய ஆவியானுடைய கனிகள் வெளிப்படுகிறது. நீங்கள் ஒரு புரோட்டஸ்டன்ட் சர்ச்சுக்கு போங்க, என்ன பண்ணுவாங்க? வாரத்தில் ஒரு நாள் கூடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் ஜெபிப்பாங்க, இறைவா குறைப்பாங்க, பயங்கரமாக ஆவியில் நிறைஞ்சு ஜெபிப்பாங்க. அந்த வாரத்தோடு அது முடிஞ்சிடும், போவாங்க வீட்டுக்கு, அவ்வளோதான். அந்த மொமெண்டரி ஒரு மயக்க நிலை ஆன்மீகம் அல்ல கத்தோலிக்க ஆன்மீகம். வெளியில பார்த்துட்டு போறது அல்ல, இந்த கவர்ச்சிகளை பார்த்து போறது அல்ல கத்தோலிக்க ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருக்குது? எது வெளியில பார்த்து கவர்ச்சியா இருக்குதோ அது பின்னாடி போற ஒரு சமூகம் நம்ம சமூகம், இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர் அந்த கனியை பார்க்குறாங்க. அந்த கனி பார்ப்பதற்கு அழகாகவும் சுவை தருவதாகவும், அவங்க டேஸ்ட் பண்ண கூட இல்லை, அந்த கனி அவங்க சுவைச்சது கூட கிடையாது. ஆனால் அவங்க என்ன பிரசியூம் பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க? அந்த கனி பார்ப்பதற்கு அழகாக இருக்குது, அதனால் சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த கனியை பறித்து, அந்த கவர்ச்சி, வெறும் பார்த்து அந்த கவர்ச்சியில் அந்த கனியை பறித்து சாப்பிட்றாங்க. முடிவில்லாத சாபத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள். நம்ம வாழ்க்கையிலும் இன்னைக்கு நம்ம சமூகமும் அப்படிப்பட்ட சமூகமாக தான் இருக்கிறோம். வெளியில் கவர்ச்சியாக இருக்குது, இது நமக்கு நல்லது கொடுக்கும், இது நமக்கு நல்லது செய்யணும், ஒரு சில காரியங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அது நம்மளை சாபக்கேட்டுக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணுறோம்? அந்த திருச்சபை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, அங்கே போனால் ஆவியில் நிரம்பி நம்ம போகிறோம், ஆனால் ஆண்டவரை இழந்து விடுகிறோம். ஏன் கத்தோலிக்க திருச்சபை ஆவியான திருச்சபைன்னு சொல்கிறேன்னா, ஒரே ஒரு காரியம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னார் இல்லையா, நீங்கள் பேய் ஓட்டுறதுனாலையோ இறைவாக்கு குறைக்கிறதுனாலையோ நோய்களை குணப்படுத்துறதுனாலையோ நான் உங்களை என்னுடையவன் சொல்ல மாட்டேன். யார் என்னுடையவன் சொல்லுவார்? மத்தேயு நட்சத்திரம் 25க்கு போவோம். 25 என்ன இறுதி தீர்ப்பு ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே என்ன நடக்கும்னு சொல்கிறாரு, நம்ம எல்லாம் தெரிஞ்சதான், மனப்பாடமாகவே நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? யாரை தன்னோடு அழைத்து செல்லுவார்? இவங்கெல்லாம் கடைசி நாளில் சொல்லுவாங்க, ஆண்டவரே நாங்கள் பேய் ஓட்டணும், நோய்களை குணப்படுத்தணும், இறைவா குறைச்சோன்னு. இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அப்போ யாரைத்தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவார் தன்னோடு? மத்தேயு 25 எடுங்க. மத்தேயு 25:31 நம்ம வாசிக்கிறோம். அந்த உலக முடிவில் என்ன நடக்கும்? பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து,
என் தந்தையிடம் ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சவங்களை விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போல, யார் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்களை தன்னுடையவர்கள் அவர் தெரிந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு எந்த திருச்சபை இந்த பணிகளை செய்கிறது? எந்த திருச்சபை செய்யுது? கத்தோலிக்க திருச்சபை தான். இன்னைக்கு போங்க, பல கிராமங்களில், பஸ் வசதி இல்லாத இடங்களில், மலைப்பாங்கான இடங்களில், மக்கள் மிக மிக வறுமையில் பின்தங்கிய நிலையில் இருக்கிற இடங்களில் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று கல்வி பணி செய்கிறார்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று மருத்துவ பணி செய்கிறார்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று சமூக பணிகளை செய்கிறார்கள். மனிதர்களாக மதிக்காத இடங்களில் அவங்கள உயர்த்துகிற பணிகளை இன்னைக்கு எத்தனையோ அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அருட்தந்தையர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை சமூக பணி மையங்கள், எத்தனை முதியோர் இல்லங்கள், எத்தனை கைவிடப்பட்டோர் இல்லங்கள், எத்தனை எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய இல்லங்கள், எத்தனை நோயாளிகளுக்கான இல்லங்கள், இத்தனை பணியையும் கத்தோலிக்க திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஆவியால் நிறைந்திருக்கிற திருச்சபையினுடைய அடையாளம். நீங்க ஒருவேளை உங்களுக்கு திருச்சபை விட்டு போகணுங்கிற எண்ணம் வந்தா ஒரு நிமிடம் இதை சிந்திச்சு பாருங்க. ஆவியால் நிரம்பலைன்னா இந்த பணியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே போனேன். அங்கே போய் பார்க்கிற போது அங்கே இருக்க அருட்சகோதரிகள் எல்லாம் இளம் அருட்சகோதரிகள். அவங்க பார்க்குறோம், அவங்க நினச்சிருந்தா நல்ல திருமணம் செய்து வசதியான வீடுகளில் பிறந்தவர்கள், நல்ல வசதியாக திருமணம் செய்து மகிழ்ச்சியாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த முதியோர் இல்லத்தில் அந்த முதியோர்களை பராமரிக்கிற பணி, அவர்களுடைய அந்த அவங்கள தூய்மைப்படுத்துகிற பணி ரொம்ப கடினமான பணி. அந்த இடத்துல போய் நம்மளால் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியல, ஏன்னா அந்த ஸ்மெல் நம்மளால் தாங்க முடியல. ஆனால் அவர்கள் அந்த வாழ்நாள் முழுக்க அந்த பணிக்காக அர்ப்பணித்ததை செய்கிறாங்க. ஆவியானவரால் நிரம்பல அப்படின்னா அப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். எனவேதான் சொல்லுகிறேன், கத்தோலிக்க திருச்சபை உண்மையான திருச்சபை. ஏன்னா அது கனி கொடுக்கிற ஒரு திருச்சபை. எந்த மனிதன் கனி கொடுக்கிறானோ அவன்தான் ஆவியால் நிறைந்தவன். அடையாளங்களும் அற்புதங்களும் வரங்களும் அல்ல ஒரு மனிதனை ஆவியானவரால் நிறைந்த மனிதன் தீர்மானிப்பது, அவன் எவ்வளவு தூரம் கனி கொடுக்கிற மனிதனாக இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னைக்கு 2 காரியம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒன்று, இன்னைக்கு நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேனா? ஆண்டவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் இருக்குதா? ஆண்டவரோடு இணைந்திருந்து நான் பிரசன்னத்தை பெற்றிருந்தாதான் என் வாழ்க்கை ஒரு வளமையான வாழ்க்கையாக, செழுமையான வாழ்க்கையாக மாறும். அப்போ இன்னைக்கு நான் கடவுளுக்கும் எனக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவு? நான் வெறுமனே அந்த பச்சை மரத்தை போல வெளியில பார்க்கறதுக்கு நல்லா பசுமையா இருந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு கனியும் கொடாத அந்த மரமாக, இல்ல வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல வெளியில அழகா இருந்துட்டு உள்ளுக்குள்ள நாற்றம் எடுக்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கடவுளோடு இணைந்திருக்கிறவங்க கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, கனி கொடுக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு மகிமை சேர்த்த முடியும். அதுதான் அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான கனி. நம்ம உண்மையாக ஒருத்தங்க ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா, ஆவியானவர் நிறைந்தவங்களா இல்லையாங்கிறத எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? எவர் கனி கொடுக்கிறாரோ, அன்பு, அமைதி, கனிவு, பரிவு, நன்னயம், இந்த கனிகள் எல்லாம் யாருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதோ அவர் தான் ஆவியால் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட திருச்சபை தான் ஆவியால் நிறைந்த ஒரு திருச்சபை. எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்து மிகுந்த கனி கொடுப்போம். இன்னைக்கு வெறும் ஆன்மீக வாழ்க்கை மட்டும் இருந்துட்டு நான் கனி கொடுக்காம வாழ்ந்தேன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது உண்மையான ஆன்மீகம் அல்ல, அது போலியான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகவாதிகள் அவங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். அவங்க பேசுகிற வார்த்தையும் சரி, செயல்களும் சரி, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கும். அடுத்தவங்களை காயப்படுத்துறதா, கண்ணீர் விட வைக்கிறதா, அடுத்தவங்களை தளர்ந்து போக செய்கிறதா இருக்காது. இன்னைக்கு நான் எல்லாம் ஜெபிச்சுட்டு
நல்லா ஜெபிச்சுட்டு பக்தியாக இருந்துட்டு நான் வீட்டில் போய் என்னோடய வார்த்தைகளும் செயல்களும் அடுத்தவங்க கண்ணீருக்கு காரணமாக இருக்குது, அடுத்தவங்கள சோர்ந்து போக செய்யுது, அடுத்தவங்களை வருத்தப்பட வைக்குது அப்படின்னா நான் கனி கொடாத மரம். அதுவே என்னோட வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, அவங்கள உற்சாகப்படுத்துது, அவங்கள உந்தி தள்ளுது, அவங்கள இன்னும் முன்னேறி செல்ல செய்யுதுன்னு சொன்னால் நான் கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறேன். யோசிச்சு பார்ப்போம், என்னுடைய சொல்லும் செயலும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? பிறருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதாக, அவங்கள உற்சாகப்படுத்துவதாக, தூக்கி நிறுத்துவதாக இருக்கிறதா? அவங்கள பலப்படுத்துறதா இருக்குதா? அதற்கான வரம் வேண்டி தொடர்கிற திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம்.